ஒரு சில விர்ச்சுவல் வாரியர்ஸும் விஜய் ஃபேன்ஸும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறத நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ரஜினியை பற்றி நான் பேசும்போது, சூப்பர் ஸ்டாரை பற்றி நான் பேசும்போது கமெண்ட்டில் வந்துட்டு ரஜினியை ஃபஸ்ட்டு போயிட்டு கர்நாடகா பிரச்சனைக்கு போயிட்டு பேச சொல்லுங்கள், காவிரியை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினி எதுக்கு போய் சொல்லணும்? அவரு எதுக்கு போய் சொல்லணும்? ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரஜினிக்கு வந்து அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்தீங்களா? அதுவே கொடுக்கல. ஒரு சீனியர் ஆக்டரு, 75 இயரு, ஒரு லிஜெண்டரி ஆக்டரு, சூப்பர் ஸ்டாரு, உலகமே தெரியும் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரு, அவரை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிறீங்க. ஏன்னா வந்து அது பண்ணதே நீங்கள் தான். முக்கியமாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் முக்கிய காரணமே. விர்ச்சுவல் வாரியர்ஸ், அப்புறம் இந்த ரூட் மாஃபியாவா, அந்த மாதிரி இவனுங்களாம் தான் முக்கிய காரணமே. ஏன்னா தலைவர் வந்து வளர்ந்துடக்கூடாது, அவரை வந்து அரசியலுக்கு வரக்கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஓகேவா? இப்போ வந்து விஜய் ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால கர்நாடகாவுக்கு தலைவர் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறானுங்க. சத்தியமா முடியாது. ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? யாருக்காக பேசணும்? சத்தியமா அந்த மாதிரிலாம் பேச முடியாது. விஜயை போய் பேச சொல்லுங்க, போங்க முதலமைச்சர் போய் பேச சொல்லுங்க. ஏன் அதுக்கு தானே எல்லாம் முடியும்ன்றது தானே வந்தீங்க ஆட்சிக்கு. இப்போ வந்து ரஜினியை போய் பேசணும்னா அவர் ஏன் பேசணும்? சத்தியமாக முடியாது. அவர் போய் பேசணும்னா நான் போய் வேணான்ருவேன். அந்த மாதிரி எந்த செம்ம காண்டில் இருக்காங்க எல்லாம் ரஜினி ஃபேன்ஸும். ஏன்னா எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவீங்க? ஒரு அசிங்கப்படுத்துறதுன்னு ஒரு லிமிட்டே இல்லாமல் அவரை போட்டு நல்லா பொழுதுருக்கானுங்க சோசியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இப்போ எந்த மூஞ்சி வச்சுன்னு இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறானுங்கன்னு எனக்கு இன்னும் தெரிய மாட்டுங்க. ஏன்னா வந்து நீங்கள் அவருக்கான ரெஸ்பெக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கணும். சிஎம் ஆனார் விஜய், போயிட்டு அவர் போய் மீட் பண்ணாரா? எவ்வளோ பெரிய மனுஷன் அவர். பிஎம் மோடிலாம் வந்து பிஎம் ஆகிட்டு ரஜினியை மீட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி பவரில் இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து போய் மீட் பண்ணவே இல்லை. நீங்கள் சின்ன வயசில் அவரை வச்சு தானே வந்து நிறைய படத்தில் வந்து கிளாப்ஸ் வாங்கினீங்க, ஃபேன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவரை வந்து ஏன் வந்து அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை உங்களோட அப்பா படத்துக்குலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உங்களை சின்ன வயசுல அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் இப்போ வந்து அவர் வந்து ரெஸ்பெக்டே கொடுக்குறது இல்லைன்னு எனக்கு ரொம்ப சுத்தமாக ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட போன பர்த்டேக்கு வந்து விஜய் வந்து விஷ் பண்ணவே இல்லை. ஏன் விஷ் பண்ணல? அவர் பேரை சொல்லி எத்தனை வாட்டி நீங்கள் வந்து உங்கள் படத்துக்கு வந்து இது சப்போர்ட் தேடி இருக்கீங்க. அவரோட ஃபேன் சொல்லி தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கீங்க. எல்லா படத்துலையும் நிறைய படத்தில் சொல்ல ரெஃபரன்ஸு, ரஜினி ரெஃபரன்ஸ் இல்லாமல் உங்களோட நிறைய படம் வந்து இல்லாததே இல்லை. அந்த மாதிரிலாம் வரலாறு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவருக்கு உண்டான ரெஸ்பெக்டே நீங்கள் சிஎம் ஆகிட்டு கொடுக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஏன் அந்த மாதிரி கேட்குறானுங்க, ரஜினியை போய் பேச சொல்லுங்க அப்படின்ட்டு. அவர் எதுக்கு பேசணும்? அவர் வந்து வேணாம், தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட காவிரியே வேணாம்ப்பா. நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்காத பட்சத்தில் எங்கேயுமே யாருக்குமே ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஓகேவா? யாருமே மதிக்க மாட்டாங்க. எப்படி மதிப்பாங்க? இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சின்னு இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் பவரே இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஏன் தண்ணியை திறக்க மாட்டேன்னு ஓப்பனாக சொல்கிறானுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் வந்து ஒரு கவர்னிங் பர்சன் இல்லை, அந்த ஆளுமை இல்லை. அதனால வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுக்கு தான் ரூல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கர்நாடகா மட்டும் இல்லை, சுற்றிக்கிற எல்லாருமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒத்துமை இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்களை அசிங்கப்படுத்துறீங்க, மற்ற பெரிய ஹீரோஸ் எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க, ரஜினியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்களே. இது வந்து கர்நாடகாக்காரனுக்கு யாருன்னா தெரிஞ்சா அவன் சும்மா விடுவானா? எங்க ஆளை வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே, அவங்களுக்கு எப்பறம் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கேட்பானா மாட்டானா? சொல்லு. அந்த மாதிரி உணர்ச்சி மிக்கவங்களும் இருக்கிறாங்கல்ல கர்நாடகாவில். கர்நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அவங்க ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரஜினியாங்கன்னு தான் வந்தார். இது உலகத்துக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் புழக்கிறதுலாம் அவனுக்கு பார்த்தாங்கன்னா தண்ணி கொடுப்பானா சொல்லுங்க? ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணணும். அது அப்போதான் வந்து உங்களுக்கும் அது கிடைக்கும். இப்போ பாருங்க, விஜயை வந்து யாருமே முதலமைச்சர் சொல்லிட்டு யாருமே ரெஸ்பெக்டே பண்ண மாட்டானுங்களே. எல்லாம் வந்து ஏதோ அவர் இன்னும் ஆக்டர்ன்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எங்கே அவர் வந்து முதலமைச்சர்னு அவங்க கட்சியிலேயே தான் பேசுகிறாங்களே தவிர வெளியாளுங்க யாருமே நான் சொன்ன மாதிரி பார்க்குறதே கிடையாது. எதிர்கட்சியிலேருந்து எவனுமே வந்து விஜய் வந்து முதலமைச்சர் சொல்லிட்டு ரெஸ்பெக்டாகவே பேச மாட்டானுங்க. நான் வந்து அசிங்கமெல்லாம் யாரையும் பேச மாட்டேன், அவதூறுலாம் யார் மேலேயும் பரப்ப மாட்டேன். முக்கியமாக முதலமைச்சர் மேலே, விஜய் அவர்கள் மேலாம் நான் பரப்ப மாட்டேன். எனக்கு வந்து மற்ற சுற்றி நடக்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். எனக்கு வந்து நானே வந்து என்னோட தரத்தை நான் குறைச்சிக்க மாட்டேன்.
ஸோ சுற்றி வந்து யாருமே வந்து விஜய் அவர்களை வந்து ரெஸ்பெக்டே முதலமைச்சர் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. அவர் வந்து இன்னும் ஹீரோன்ற பட்சத்தில் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பரப்புகிற ஹேட்ரட், நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லா மற்ற ஹீரோஸை பற்றியெல்லாம் பரப்புகிற ஹேட்ரட் தான் காரணம். ஹீரோஸ் மட்டும் இல்லை, கட்சி ஆளுங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுல முக்கியமான ஆள் தான் வந்து ரஜினிகாந்த். அவரை பற்றி நீங்கள் வந்து பயங்கர ஹேட்ரட் பரப்புறீங்க. இப்போ கூட சரி, அவரோட படமே வந்து ரொம்ப ரிலீஸ் ஆகலை, கேப் இருக்குது, சிஎம்மும் அரசியல்லாம் அவர் சம்மந்தப்படலன்ற பட்சத்தில் கூட நீங்கள் வந்து அவர் மேலே ஹேட்ரட் பரப்பிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கர்நாடகாவால் ரஜினி வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், ரஜினி வந்து நினச்சாருன்னா கர்நாடகாவுக்கு போயிட்டு பேசிட்டு ஈஸியாக வந்து சுமூகமாக முடிக்க முடியும் இந்த காவிரி பிரச்சனையை. பட் வந்து அவர் பேசக்கூடாது. நானே சொல்கிறேன், பேச தேவையே கிடையாது. ஏன்னா அவருக்கு உண்டான ரெஸ்பெக்டே நீங்கள் கொடுக்கலங்க. ஒரு பெரிய 75 years old மேன், பெரிய ஹீரோ, அவர் வந்து லிஜெண்டரி ஆக்டர், அவரை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் சிஎம் ஆகிட்டு அவர் போய் மீட் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி வந்து யார் போய் பேச சொல்லுவா? ஃபஸ்ட்டு அது சப்போர்ட்டிவே யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த கோஆர்டினேஷன் நடக்காது. அப்படி இருக்கும்போது ரஜினி கிட்ட இருந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பையும் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து சுத்தமாக நடக்கக்கூடாதுன்னு தான் நானே சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவரோட படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்தாருன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுங்க. அதை விட்டுட்டு அவரை போட்டு நல்லா அடிச்சுட்டு இப்போ உட்காந்து கர்நாடகா பிரச்சனைக்கு வாயை தர மாட்டாருன்னா எது தரேண்ணா? ஏன் தரேண்ணா சொல்ல? நீங்கள் பண்ணுங்க, போயிட்டு நீங்கள் போய் பேசுங்க, கர்நாடகா போய் பேசுங்க, இல்லை அவங்கள இங்கே வர சொல்லி பேசுங்க. நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களுக்கு தான் ஃபுல் பார்ட்டி இருக்குதுங்க, ஓகேவா? நீங்கள் தான் போய் பேசணும், உங்ககிட்ட தான் வந்து பொறுப்பு இருக்குது. இப்போயாச்சும் உணர்றீங்களா? அதை போய் பேசுங்க. முடியலன்னா வந்து ஆட்சி வந்து வேற யாருன்னா கொடுத்துருங்க. இதுதான் வேற என்ன பண்ண முடியும்? அதான் உங்களால் பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேற யாருன்னா கொடுத்துருங்க. ஏன்னா பெரும்பான்மையில நீங்கள் தானே வந்துக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து முதலமைச்சர், அந்த ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேசணுங்க. எல்லார்ட்டையும் போயிட்டு பேசினாதான் சில இதெல்லாம் நடக்கும். சும்மா எப்போவுமே சைலண்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சைலண்டாக இருக்கிறது நல்ல விஷயம் தான், எனக்கு அது பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சில இடத்துல போய் பேசிதான் ஆகணும். இப்போ வந்து கர்நாடகாவில் உங்களை வந்து உள்ளே விட மாட்டேன், அப்படி வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து அதுக்கு கூட பேசணும், ஓகேவா? அப்போ தான் வந்து என்ன நிலைப்பாடுனே தெரியும். இல்லைனா வந்து எங்கே பவரில் யார் இருக்கானே வந்து தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து கலாச்சிட்டு போயினே இருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தேவையான ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த வந்து ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து தமிழ்நாடு ஏடாகடமாகிற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு. ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை, எதுலேயுமே பர்ஃபெக்ஷன் இல்லை. ஸோ அதனால் காவிரி விவகாரத்துலேயும் அது வந்து தொடருது. ஸோ அதனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக தமிழ்நாடை தேடி வரும். ஓகே, நன்றி, வணக்கம், ஹாப்பி டே.